தன்னை விட 13 வயசு மூத்த பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சிருக்காரு இங்க ஒரு 2K வாலிபர். 3 முடிச்சு போட்ட 3 மாசத்துல காதல் மனைவியோட கதையை முடிச்சது ஏன்? ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கல் தொழிலாளர் 2வது தெரு. இதுவரை ஊடக வெளிச்சத்தை பார்த்திராத அந்த பகுதியை கிரைம் சீனுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சூரிய பிரபா கார்த்திக் தம்பதியினர். 3 மாதங்களுக்கு முன்பாக இந்த ஜோடிக்கு காதல் திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தவர்கள் எது நடந்துவிடக்கூடாது என மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த கற்பனையை விட படுபயங்கரம் தற்போது நடந்திருக்கிறது. காதல் மனைவியை அடித்தே கொலை செய்திருக்கிறார் அந்த புது மாப்பிள்ளை. என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் மேகநாதனை விசாரணையில் களமிறக்கினோம். கொல்லப்பட்டவர் 38 வயதான சூரிய பிரபா. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சூரிய பிரபாவின் முதல் திருமணம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. கணவரிடமிருந்து முறைப்படி விவாகரத்து பெற்ற சூரிய பிரபா அதன் பிறகு தாய் வீட்டிலேயே தங்கி அருகில் உள்ள கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். தினமும் ஆலங்குளத்திலிருந்து பேருந்து மூலமாக தான் சூரிய பிரபா அவர் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு சென்று வர வேண்டும். அரசாங்கம் மகளிருக்காக விலையில்லா விடியல் பேருந்துகளை இயக்கினாலும் சூரிய பிரபாவிற்கு பிரைவேட் பஸ் தான் மிகவும் பிடிக்குமாம். காரணம், விவாகரத்தில் முடிந்த வாழ்க்கைக்கு விடியலாக அமைந்திருக்கிறார் அந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் கார்த்திக். அந்த பேருந்தில் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சூரிய பிரபாவிற்கென எப்போதும் தனி இடம் இருந்திருக்கிறது. அது நடத்துனரின் இருக்கை கிடையாது, கார்த்திக்கின் இதயம். ஆம், 24 வயதான அந்த வாலிபரும் சூரிய பிரபாவை உருகி உருகி காதலித்திருக்கிறார். இருவரும் சென்ற தை மாதம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மலை மீதுள்ள அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். சூரிய பிரபாவிற்கும் கார்த்திக்கும் 13 வருட வயது வித்தியாசம் இருந்த காரணத்தால் அப்போதே வாழ்த்த வந்தவர்கள் கூட இந்த காதலுக்கு கண் இல்லை என கமெண்ட் அடித்து சென்றிருக்கிறார்கள். அதே நேரம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என விரும்பியுள்ளனர். ஏற்கனவே சூரிய பிரபாவின் முதல் திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்த காரணத்தால் கார்த்திக்கிடம் சூர்யாவை நல்லபடியாக பார்த்து கொள்ளுமாறு கண் கலங்கியுள்ளனர். ஆனால் சந்தோஷமாக தொடங்க வேண்டிய வாழ்க்கை சந்தேகத்தோடு தொடங்கியிருக்கிறது. கார்த்திக்கிற்கு சூரிய பிரபா பணியாற்றும் இடத்தில் அவர் வேறு ஒரு ஆண் நண்பரோடு தொடர்பில் இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதே போல சூரிய பிரபாவிற்கும் கார்த்திக் தன்னை போலவே பல பெண்களுக்கும் விடியலாக அமைந்திருப்பாரோ என்கின்ற சந்தேகம். இருவரும் திருமணமான நாள் முதலே யாரோட சாட்டிங், எங்க போயிட்டு வர, என்ன திடீர்னு செல்போனை பார்த்து ஒரு கள்ளச்சிரிப்பு என சகஜமாக நடக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளிலும் சந்தேகப்பட்டு சண்டையிட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் காதலிக்கும் போது கேரிங்காக தெரிந்த வயதான தோழி திருமணத்திற்கு பிறகு டார்ச்சராக தெரிந்திருக்கிறார். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று தலைக்கேறிய மதுபோதையில் வீட்டிற்கு வந்த கார்த்திக்கிடம் வழக்கம் போல சூரிய பிரபா சண்டையிட்டுள்ளார். இருவரும் அவர்களுடைய தனிமனித சுதந்திரத்தை முன்னிறுத்தி வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கார்த்திக் சூரிய பிரபாவை கொலைவெறி தீர தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சூர்யா மயங்கி கீழே விழ கார்த்திக்கும் மதுபோதையில் மட்டையாகி இருக்கிறார். மறுநாள் பொழுது விடிந்த போதுதான் சூரிய பிரபா இறந்துவிட்டது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக காதல் மனைவியை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடிய கார்த்திக், மனைவிக்கு திடீர்னு பிக்ஸ் வந்துருச்சு டாக்டர், எப்படியாச்சும் காப்பாற்றுங்கள் என கதறி இருக்கிறார். ஆனால் சூரிய பிரபாவின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதோடு சூரிய பிரபாவின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் சூரிய பிரபாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு கார்த்திக்கை கைது செய்துள்ளனர். உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவந்த பிறகே சூரிய பிரபா எதனால் உயிரிழந்தார் என்கின்ற உண்மை வெளிவரும்.